வணக்கம். இம்சை அரசன் 23ஆம் புலிகேசில வடிவேலு அவர்கள் ஒரு டைலாக் சொல்லுவார். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்ட்டு பேசுவார்ல. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு குடும்பம் இன்றைக்கு பதறிக்கிட்டு இருக்கிறதா செய்திகள் வெளியாகிட்டுருக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு 12 இடங்களில் இடி ரைட் போயிட்டுருக்கு. அது டாஸ்மாக் முறைகேடு குறித்து இதற்கு முன்பே விசாரணை நடத்தி 1000 கோடி கிட்ட முறைகேடு நடந்திருக்குன்ட்டு இடி செய்தி வெளியிட்டிருந்தாங்க, அறிக்கை வெளியிட்டிருந்தாங்கள்ல. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த ரைடும் விசாரணையும் போயிட்டுருக்கு. ஏற்கனவே விசாரணை செய்யும்போது, ஏற்கனவே ரைடு செய்யும்போது இந்த ரைடு நடக்கக்கூடாது அப்படின்ட்டு உயர்நீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் நிறுவனம் மூலமாக வழக்கு தொடரப்பட்டது. அதற்கு ரத்து செய்ய முடியாது, இந்த விசாரணை தொடரும், இடி ரைடை தடுக்க முடியாது அப்படின்ட்டு உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதன் பிறகு நடக்கக்கூடிய விசாரணைக்கு ஒத்துழைக்காத காரணத்தினால இடி மேலாண்மை இயக்குனராக இருக்கக்கூடிய விசாகன் அவர்களுக்கும் அதே மாதிரி பல்வேறு அதிகாரிகளுக்கும் விசாரணைக்கு வரணும் அப்படிங்கிற சம்மன் அனுப்பியிருக்காங்க. விசாரணைக்கு வரலை. அதிகாரிகள் விசாரணைக்கு வராதனால இன்றைக்கு அவர்களுடைய வீட்டுக்கே சென்று நேரடியாக ரைடு நடத்தி அங்கே விசாரணை நடத்திட்டு அதன் பிறகு அவர்களை அலுவலகத்துக்கும் இடி அலுவலகத்துக்கும் அழைத்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த டாஸ்மாக் முறைகேட்டில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு இடி சொன்னது 1000 கோடிக்கு மேலே சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கதாகவும் அமலாக்கத்துறை தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி டெண்டர் வழங்குதலில் முறைகேடு நடந்திருக்கு. மதுபான கொள்முதலில் டாஸ்மாக் தொழிற்சாலைகள்லேருந்து வாங்கக்கூடிய கொள்முதலில் முறைகேடு நடந்திருக்கு. அதே மாதிரி கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்கிறதுல தவறு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், உயரதிகாரிகளுக்கு இடமாற்றம் செய்யும்போது லஞ்சம் வாங்கியிருக்கதான இந்த புகார்கள், இந்த முறைகேடுகள் நடந்திருக்கதாக குற்றச்சாட்டு வந்தது. அதன் பிறகு தான் இந்த விசாரணை தொடங்கப்பட்டது. இந்த விசாரணையில் தான் அடுத்தடுத்த கட்டமாக இந்த 1000 கோடி ஊழல்ங்கிறது அடுத்த கட்டமாக அதிகாரிகள் வீடு வரைக்கும் சென்று விசாரணையும் ரைடும் நடக்கக்கூடிய சூழல் இருக்குது. இன்றைக்கு நடந்த விசாகன் அப்படிங்கிற டாஸ்மாக் எம்டியோட வீட்டோட அருகில் வாட்ஸ்அப்பில் பேசிய சாட், அதோட ஸ்க்ரீன்ஷாட் பிரிண்ட் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருந்துருக்காங்க. அது கிழிக்கப்பட்டு நிறைய இடங்களில் வெளியில் தூக்கி எறியப்பட்டிருக்கு. அதையும் இடி அதிகாரிகள் கைப்பற்றியிருக்காங்க. அதில் யார் யாருக்கு இந்த மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, ஏன் இதை பிரிண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விசாரணையும் போயிட்டுருக்கு. இன்னும் 2 நாட்கள் இந்த விசாரணை தொடரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த விசாரணையை தாண்டி, இந்த இடி ரைடை தாண்டி, இந்த இடி ரைட்லேயே நிறைய பேர் சிக்க போகிறாங்க அப்படின்னு தெரிய வருது. இதை தாண்டி இன்றைக்கு 12 இடங்கள்னு சொல்கிறாங்களே, அதில் உதயநிதியோட நெருங்கிய நண்பர் ரித்தீஷ் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர் வீட்லேயும் ரைடு நடக்கிறதா செய்திகள் வெளியாகிட்டுருக்கு. அதே மாதிரி மற்ற தொழிலதிபர்களும் இருக்காங்க. இதில் இன்னொரு நபர் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, டான் பிக்சர்ஸ் அப்படிங்கிற தயாரிப்பு நிறுவனத்தோட ஓனர் தான் ஆகாஷ் பாஸ்கரன். இவருடைய வீட்டிலையும் இன்றைக்கு ரைடு நடந்துகிட்டு இருக்கு. இதில் குறிப்பிட்டு இவர் யார் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இன்றைக்கு பெரிய அளவில் பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. யார் இவர்னு தேடும்போது சமீபத்தில் அவருக்கு திருமணம் நடந்திருக்கு. திருமணத்தில் பங்கேற்றவர்கள் யார் யார் அப்படின்ட்டு பார்க்கும்போது முதலமைச்சர் அவர்கள் இருக்காங்க, துணை முதலமைச்சர் இருக்காங்க, அதே மாதிரி அமைச்சர்கள் பங்கேற்றிருக்காங்க. திமுகவை சேர்ந்த கருணாநிதி அவர்களோட குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே அந்த திருமணத்தில் பங்கேற்றிருக்காங்க. சினிமா நடிகர்கள் தனுஷாக இருக்கட்டும், சிம்புவாக இருக்கட்டும், நயன்தாரா, அதே மாதிரி அரசியல் பிரமுகர்களும் வந்திருக்காங்க. ஆகாஷ் பாஸ்கரன் அப்படிங்கிறவர் ஒரு தொழிலதிபரோட மகன் அப்படின்ட்டு தொடக்கத்தில் சொல்லப்பட்டது. இவருடைய பின்புலத்தை எடுக்கும்போது ஒரு 3 திரைப்படங்களில் துணை இயக்குனராக பணியாற்றியிருக்கார். அதை தாண்டி ஒரு இயக்குனராக பணியாற்றவில்லை. தனியாக ஒரு திரைப்படத்தை இயக்கலை. இப்போதான் ஒரு திரைப்படத்தை இயக்கிக்கிட்டு இருக்காரு. இதயம் முரளி அப்படிங்கிற திரைப்படத்தை அவரே தயாரித்து அவரே இயக்கிக்கிட்டு இருக்காரு. அதை தாண்டி இட்லி கடை அப்படின்ட்டு தனுஷ் அவர்கள் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய திரைப்படத்துக்கும் இவர் தான் தயாரிப்பாளராக இருக்கார். அது பெரிய அளவில் வந்துட்டுருக்கு. அதில் அருண் விஜய் அவர்களும் நடிச்சிருக்காங்க. அந்த திரைப்படமும் இவர் தயாரிப்பாளராக இருக்காது. அதன் பிறகு சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா நடிக்கக்கூடிய திரைப்படம், சுதா கோங்கரா இயக்குனராக எடுக்கக்கூடிய திரைப்படம் தான் பராசக்தி. அந்த திரைப்படமும் இவர் தான் ப்ரொடியூசராக இருக்கார். இந்த தயாரிப்புகளை தாண்டி சிம்புவோட STR49 அந்த திரைப்படத்திற்கும் இவருடைய தயாரிப்பு நிறுவனம் தான் தயாரிக்குது. அந்த திரைப்படத்தையும் கிட்டத்தட்ட 100 கோடி 200 கோடி அப்படின்ட்டு அதிகப்படியான பணங்களை கொடுத்து திரைப்படங்களை தயாரிக்கக்கூடிய இவர் இதுவரைக்கும் எந்த ஒரு திரைப்படமும் இவர் தயாரித்து வெளியாகலை. ஆனால் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டமாக நிறைய திரைப்படங்கள்
அதுவும் பெரிய ஹீரோக்கள் பெரிய பட்ஜெட்டில் படம் எடுக்கிறதுனால தான் இவர் மீது ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு அப்படின்ட்டு செய்திகள் வெளியாகிருக்கு. குறிப்பிட்டு இதய முரளி அப்படின்ட்டு இவர் எடுக்கக்கூடிய திரைப்படத்தோட பெயர் வந்து ரெட் ஜெயின்ட் இருந்ததாகவும் அதை வந்து இவர் வந்து என்ஓசி வாங்கி அந்த திரைப்படத்துக்கு தன்னுடைய திரைப்படத்துக்கு பெயராக மாற்றிக்கிட்டதாகவும், பராசக்தி வந்து ஏவிஎம்கிட்ட இருந்ததாகவும் அதன் பிறகு இவருடைய திரைப்படத்துக்கு வந்ததாகவும் இப்படி வந்து அவரே சொல்லியிருக்காரு. இதை தாண்டி தனுஷ் அவர்கள் அடுத்த கட்டமாக அஜித்தை வைத்து இயக்கக்கூடிய ஒரு படம் இருக்குது, அதுவும் நடக்க போகுது அப்படின்ட்டு ஆகாஷ் பாஸ்கரனே சொல்லியிருக்காரு. இந்த ஆகாஷ் பாஸ்கரன் வந்து உதயநிதிக்கு நெருக்கமானவர் அப்படின்ட்டும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழிக்கு நெருக்கமானவர் அப்படின்ட்டும் சொல்லப்படுது. இதில் இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது வந்து இவர் திருமணம் செய்தது வந்து ஒரு தொழிலதிபர் கவின்கேர் நிறுவனத்தோட நிறுவனர் CK ரங்கநாதன் அவருடைய 3வது மகள் தான் திருமணம் பண்ணியிருக்காரு. அவங்க யார் அப்படின்னு பின்புலத்தை நம்ம பார்க்கும்போது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய முதல் மனைவி பத்மாவதி அவர்களுடைய மகன் வந்து முத்து. அவருக்கு வந்து ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. அதில் தேன்மொழி அப்படிங்கிற மகளை திருமணம் செய்தவர் தான் CK ரங்கநாதன் அவர்கள். இவர்கள் இருவருக்கும் பிறந்த குழந்தைகள் தான் ஒரு மகனும் 2 மகள்களும் இருக்காங்க. தாரணி அப்படிங்கிற 3வது மகளை தான் இந்த ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் வந்து திருமணம் செஞ்சுருக்காரு. அப்படி நம்ம பார்க்கும்போது கலைஞர் அவர்களோட குடும்பத்தை தொடர்புடையவர்கள் தான், ஸ்டாலின் அவர்களுடைய உறவினர் தான், உதயநிதி ஸ்டாலினோட உறவினர் தான். ஆனால் செய்திகள் ஊடகங்கள் வந்து அவர் CK ரங்கநாதன் அப்படிங்கிற தொழிலதிபரோட மகளை திருமணம் செய்தவர் மட்டும்தான் சொல்கிறாங்க. அவர் எந்த குடும்பத்தோடைய தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லலை. நடிகர் விக்ரமோட மகளுக்கு CK ரங்கநாதனோட மகனை தான் திருமணம் பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்பே அந்த புகைப்படங்கள் இருக்குது. கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பேத்தியின் மகனை திருமணம் செய்த விக்ரம் அவர்களுடைய மகள் அப்படிங்கிறத செய்திகள் வெளியாகிருந்துச்சு. அந்த குடும்பத்துடைய தொடர்புடைய நபர் தான். ஆனால் ஊடகங்களில் இதை வெளிப்படையாக சொல்ல. இப்போது நம்ம இடி ரைடுக்கு வருவோம். இப்போ இதில் குறிப்பிட்டு ஏன் இதை பேசணும் அப்படின்னா, இவர் ஒரு 6 மாத காலங்களில் இத்தனை திரைப்படங்கள், அதுவும் பல கோடி ரூபாய் போட்டு இந்த படங்களை தயாரிக்க முடியுமா? இதற்கு பின்புலத்தில் யார் இருக்கா? அரசியல் இருக்கா? அல்லது பெரிய குடும்ப பின்னணி இருக்கா? அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. அதனால தான் இந்த இடி ரைடு முடிந்த பிறகு தான் இதற்கான இந்த விமர்சனங்களுக்கு சரியான ஒரு பதில் கிடைக்கும்னு பார்க்க முடியுது. இங்கே இடி ரைடு டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக நடக்கும்போதே இங்கே இந்த விசாரணையும் போகும்போது ஒரு சந்தேகம் எழுதுன்னே பார்க்க முடியுது. இதோட பின்னணி என்ன, இவர்கள் எந்த அளவுக்கு எந்த பணத்தை எங்கே கொண்டு வந்து போட்டிருக்காங்க அப்படின்ட்டு இந்த விசாரணை முடிந்தோன்னு தான் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டாஸ்மாக் முறைகேடில் வந்து சரியான விசாரணை போனால் யார் யாரெல்லாம் சிக்குவா, எந்த அமைச்சர்கள்லாம் சிக்குவாங்க, யார் இந்த முக்கிய குடும்ப பின்னணி இருக்கா, திமுக குடும்ப பின்னணி இருக்கா அப்படின்ட்டுலாம் அடுத்தடுத்த கட்டமாக தான் விசாரணையில் தான் தெரிய வரும். அதற்கு முன்பே வந்து நம்ம விமர்சனத்தை வைக்கிறது சரியாக இருக்காது. இந்த இடி குறித்து கேள்வி கேட்கும்போது அது ஊழலே இல்லை, பிஜேபி வந்து அழுத்தம் கொடுக்குது, அதிமுகவோட அழுத்தத்தில் பிஜேபி இந்த ரைடு நடத்துது அப்படிங்கிற பழங்காலத்தை உருட்டே வந்து திரும்ப ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. விசாரணை முடிந்த பிறகு தெரியும் எந்த அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருக்கு, இந்த முறைகேடெல்லாம் தீர்வு கிடைக்குமா, இந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு கிடைக்குமா, அல்லது வெள்ளை குடை பிடித்து இந்த விசாரணைகளிலிருந்து தப்பிப்பார்களா அப்படின்ட்டு தொடர்ந்து பார்ப்போம். வெள்ளை குடை தாண்டி எல்லாமே வெள்ளையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. 2026 தேர்தலுக்கு முன்பு இந்த டாஸ்மாக் முறைகேடு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா தொடர் முறைகேடுகள் நடந்துகிட்டு இருக்குது, எல்லா துறைகளுமே இருக்குது. இந்த டாஸ்மாக் முறைகேடு இப்போதைக்கு வெளியில் வந்திருக்கு. இந்த விசாரணை 1000 கோடி தாண்டி போகும்னு நினைக்கிறேன். இந்த விசாரணை எப்படி போகுது, தயாரிப்பு துறையிலையும் சினிமா துறையிலையும் இந்த மாதிரியான முறைகேடுகள் நடந்துக்கிட்டு இருக்கா, இடியோட அமலாக்கத்துறையோட முழுமையான விசாரணை வந்த பிறகு, முழுமையான விசாரணை முடிந்த பிறகு தான் நமக்கு தெரிய வரும். தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் மக்கள் பிரச்சனையும் அரசியல்வாதிகளோட தவறுகளையும் தொடர்ந்து பேசுவோம். டிவிகே ஆர்மி ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவை வந்து தொடர்ந்து கொடுக்க